நீங்கள் வாங்கினது பிற்கால தேவைக்காக, சேமிப்புக்காக. அதை நீங்கள் குறைந்தபட்சம் 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வச்சிங்கனாலே நீங்கள் பயப்பட்டதுக்கெலாம் மேலே நிறைய ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தங்கம். அதனால் ஒரு லாங் டேர்ம் அதை கணக்கில் வச்சு கையில் இருந்துச்சுன்னா தாராளமாக தங்கத்தை வாங்குங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் சொல்ல வரேன்னா, இப்போது வெயிட் பண்ணி வாங்குங்க, அப்போ வெயிட் பண்ணி வாங்குங்க அப்படின்னு சொல்கிறோன்னு வைங்களேன், அந்த டைமில் பார்த்து விலை ஏறி போச்சுன்னா இவங்க இருக்கிற காசையும் செலவு பண்ணிவிடுவாங்க. செலவு பண்ணிட்டாங்கன்னா அது வந்து இது இருக்காது இல்லையா? அதனால தான் சொல்கிறது, கையில் பணம் இருக்கா தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது. என்ன ஒரு 10 கிராம் வாங்குகிற இடத்துல 9.5 கிராம் கிடைக்கும். ஒரு 200 மில்லி மிச்சப்படுத்துறதுக்காக, இல்லை ஒரு 1 கிராம் மிச்சப்படுது. நீங்கள் எடுக்கக்கூடிய அளவு பொறுத்து மாறுபடும். கண்டிப்பாக ₹1,00,000 ஒருத்தர் கொண்டு போகிறாருன்னா விலை குறையட்டும் எவ்வளோ குறையும்? எப்படி யார் டிசைட் பண்ணுவா? இப்போ அதுவே ஒரு ₹5,000 குறைஞ்சிரும். சரி 95,000 வந்துருச்சு வாங்கலான்னு பார்ப்பாரா? வாங்க மாட்டார். இன்னும் 5,000 கம்மி பண்ணலாம், கம்மி ஆகட்டும்னு பார்ப்பாரு. அது வெயிட் பண்ணுறான்னு வைங்க. இந்த 5,000 குறைஞ்சது திடீர்னு ஒரு 8,000 ஏறிடும். ஐயோ நான் அப்பயே வாங்கியிருப்பேன், இன்றைக்கி திருப்பி ஏறிடுச்சு. அதனால் இது வந்து ப்ரொடிக்ஷன் வந்து நகைக்கடைக்காரராலே தெரியாது. ஐயோ இன்றைக்கி ஏறும், நாளைக்கு ஏறும் இறங்கும் அப்படின்னு ரொம்ப துல்லியமாக தெரியாது. ஓரளவுக்கு கணிக்கலாம். ஆனால் அவங்களாலேயே தினமும் வர விஷயத்த தெரியாது.